60 ஆண்டு காலம் பள்ள மேடமா இருக்கு. ஆற்காடு ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. மெட்ரோ வேலை பார்க்கறதுனால சிமெண்ட் எல்லாம் கொட்டி ஒரே டஸ்ட், பயங்கரமா டஸ்ட் பறக்குது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழைக்கே பல பகுதிகளில் உள்ள சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாகி உள்ளன. பொதுமக்கள் பயணிக்கும் வடபழனி போரூர் சாலை மிக மோசமாக காட்சியளிக்கிறது. தினமும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி அலுவலகம் செல்வோர் பயணிக்கும் சாலை மிக மோசமான நிலையில் உள்ளதாக தெரிவித்தனர். எல்லா இடத்துலையும் குண்டும் குழியுமா தான் இருக்கு. ஆற்காடு ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஏவிஎம் தியேட்டர் முன்னாடி ஃபுல்லா இருக்கு. அது கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ராம் தியேட்டருக்கு முன்னாடியும் அப்படிதான் இருக்கு. இப்படி நிறைய இடங்கள்ல ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்ப வண்டி ஓட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சி போதிய கவனம் செலுத்தி சாலைகளை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ரோடு ரொம்ப மோசமாக தான் சார் இருக்கு. எல்லா இடத்துலையும் பள்ளமாக இருக்குது. மெட்ரோ வேலை பார்க்கறதுனால சிமெண்ட் எல்லாம் கொட்டி ஒரே டஸ்ட், பயங்கரமாக டஸ்ட் பறக்குது. ரோடு சரி பண்ணுறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு தரமாக சரி பண்ணுறதில்ல. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா மழை வந்தால் சுத்தமாக போக முடியல. அந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. பொதுமக்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் அன்றாடம் பயணிக்கும் சாலைகளிலும் இதே நிலை உள்ளது. சென்னையில் ஆர்ஏபுரம் அமைச்சர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து அமைச்சர்கள் நகரின் மைய பகுதிக்குள் செல்ல பயன்படுத்தும் BS குருசாமி சாலை, TTK சாலை உள்ளிட்ட சாலைகளில் தற்போது இருக்கும் தார் சாலை அமைக்கும் முன் மில்லிங் செய்யப்பட்ட சாலைகள் பெயர்ந்து சல்லடையாக உள்ளன. இந்த சாலைகளில் சில இடங்களில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய் அடைப்புகளை சரி செய்ய தோண்டப்பட்ட மேன்ஹோல் பல இடங்களில் உடைந்து 1/2 அடிக்கு மேல் பள்ளமாகி உள்ளது. அதனையும் உடனே சரி செய்யவும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். சாலைகளின் குறுக்கே மின்சார வாரியம் புதை மின்தட கேபிள் அமைக்க தோண்டப்பட்ட இடங்களின் மீது அமைக்கப்பட்ட தார் பூச்சு பெயர்ந்து மீண்டும் சாலையில் குழியாகி உள்ளது. நன்றாக உள்ள சாலையில் ஆங்காங்கே காணப்படும் பள்ளங்களில் மழைநீர் தேங்குவதால் போக்குவரத்து நெரிசலும் விபத்தில் சிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். வடபழனி கோடம்பாக்கத்தில் மெட்ரோ பணிகள் ஒருபுறம் என்றால், கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைநீர் வடிகால் பணி, சாலிகிராமம் பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி, மின் புதைவட கேபிள் பணி என அனைத்து பணிகளும் ஒரு சேர நடப்பதால் வாகனம் ஓட்டுவதற்கே அந்த பகுதிகளில் சிரமம் ஏற்படுவதாகவும், வீட்டிற்கு சென்ற பின்னர் முதுகுவலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் வருவதாகவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி ஆழ்ந்த தூக்கத்தை கலைத்து போர்க்கால அடிப்படையில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.